உட்காந்து ஓட்டி காமிச்சிங்கன்னா தான் அதோட அர்த்தம் என்னான்னா கண்டுபிடிச்சி சொல்லணும். புரியுதா? வீட்டில் வந்து உட்காந்தா எப்படி கணக்கு எப்படி பார்க்கணும். கேமராக்கார மாதிரியா கேமராக்கார மாதிரிலாம் நல்லா இல்லை. நம்ம என்னோட இதெல்லாம் வந்து அப்படி சொல்லக்கூடாது. வார்த்தை சொல்லக்கூடாது. சொல்லி முடிஞ்சுக்கணும். அடுத்த மக்கள் இது தெரியல அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன ஆமாம் நல்லா இருக்குங்களா? இந்த இடம் எங்கே இருக்குங்க இந்த கோயில்? சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின் சைடு வயல்காடு. சின்னேரி வயல்காடு. சின்னேரி வயல்காடுங்களா? சரி, இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாம். இந்த இடத்துல வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ வந்ததுக்கு எப்படி இருக்கு? இங்கே வந்ததுக்கப்புறம் தொழில், குடும்ப பிரச்சனை, புத்திர பாக்கியம் இது போன்ற பல காரியங்களுக்கு நம்ம நாடி இருக்கிறாங்க. என்ன கோயிலுங்க இடம்? இந்த கோயில் பேர் என்னங்க? ஸ்ரீ சக்திகாளி அம்மன். ஸ்ரீ சக்திகாளி அம்மனுங்களா? சரி சரி. இது எந்த வழியாக வரலாம்? இந்த கோயிலுக்கு வரணும்னா எப்படி வரலாம்? பஸ் ஸ்டாண்டு பஸ் இறங்கி இந்த சின்னேரி வயக்காடுன்றது சொல்லுவாங்க. சின்னேரி வயக்காடுங்களா? வேறு என்னாச்சும் கேட்க முடியுங்களா? வேறு புரிகிற மாதிரி இந்த இடம் பேர் தெரியல, இருக்கிறவங்களுக்கு தெரியும் சின்னேரி வயக்காடுங்கிறது. வேறு ஏதாச்சும் இந்த ரூட்டுக்கு நகர்னு கேட்டால் சொல்லுவாங்க. சினிமா நகர். சினிமா நகர் இது 3 ரோடு பள்ளப்பட்டி அப்படின்னு சொல்லி, அதாவது பள்ளப்பட்டிக்கு போகிற வழி சினிமா நகர்னு கேட்டால் சொல்லுவாங்க. சினிமா நகர்னு கேட்டால் பள்ளப்பட்டி போகிற வழி ஸ்ரீ சக்திகாளி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே வந்து எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டுங்களா? எல்லா வகையும் பரிகாரம் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கூட்டு வந்து இதுமாரி சரியாக இருக்குங்களா? அதில் ஏகப்பட்ட பேர் வந்துருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்துருக்காங்க. எங்கெங்கேருந்து இந்த பக்கம்லாம் வந்திருக்காங்க? பெங்களூரு, சேலத்துலேயே நிறைய இடத்துல, சேலத்துலேயே நிறைய பேர், இந்த லோக்கல்லே எல்லாம் வெளியிலையும் சரி வந்துருக்கிறாங்க. தாரமங்கலம், நங்கவள்ளி, இரும்பாலை, ஜங்ஷனு இது போன்ற பல இடங்கள்லாம் வந்துருக்காங்க. சரி சரி. இது எனக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கோயிலுக்கு வந்து இப்போ நானும் இப்போ வந்திருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது. இது ஒரு 10 பேர் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 பேர் இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வரது எனக்கு தெரியுது. அதனால் உங்கள் மூலியமாக கேட்குறேன், அந்த இடம் எப்படி வரணும், கோயிலுக்கு எப்படி வரணும், எந்த வழியாக வரணும், நீங்கள் வந்து பரிகாரம் பரவாயில்ல நம்ம கேட்குற வாக்குலாம் நல்லா பரவாயில்ல இருக்குது. ஒரு சிலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காசு மட்டும் வாங்கிக்கிட்டு போதிய இது மட்டும் சொல்லி இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்தமாரி இது வராது அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு எனக்கு ஒரு உதாரணம். அந்தமாரி அதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்சுங்களேன். சிலனா நிறைய இடத்துல ஒரு இது சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியல. நாம் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு நம்மளோட என்னமோ செயலும் முழுசாக செயல்படுத்தி கை விடுறதுல நம்மளோட கணக்கு அதுதான். எத்தனை வருஷமாக இந்த இடத்துல இந்த கோயில் இருக்கு? அது கிட்டத்தட்ட ஒரு 170 வருஷமாக நம்ம அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. 170 வருஷம் 170 வருஷம் மேலே இருக்கு. ஆமாம். சரி, அவர் தான் நம்ம கோயிலுக்கு சரிங்க. 2 தலைக்கட்டுங்களா? 2 தலைக்கட்டுலேருந்து இருக்குது. 3வது தலைக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம். சரி சரிங்கப்பா. அதான் மக்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதான் ஒரு சிலரை வந்து எல்லாம் வாக்குலாம் கேட்டுட்ருக்காங்க, புத்திரபாய்க்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இந்தமாரி கேட்கணுன்ட்டு. அது இப்போ உங்கள் மூலிமா நான் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால் கேட்டுருக்கேன். அது உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும்ன்ற கணக்கு தான் இந்த இடத்துல. நீ இந்த இடத்துல ஏதாச்சும் இனிமேல் தோணிங்கன்னா உண்மையாக தான் இருக்கும். நீ பொய்யா வச்சா பொய்யா தான் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் அதுதான்.
சரி இல்லை எனக்கு வந்து இங்கே வந்ததுலேருந்து எனக்கு இந்த அம்மா பார்க்கலேருந்து வரவங்களுக்கு எல்லாத்தையுமே அதான் கணக்கு சொல்கிறேன். அதாவது இந்த இடத்துல உண்மைன்னு சொல்லி வந்தால் உண்மையாகவே இருக்கும். நீ போய் நீ வந்து அது உன்னோட மனசை பொறுத்து தான் இருக்குது. உண்மைன்னு சொல்லி நம்பி வந்தாங்கன்னா கை விட்டுருக்கலாம். சரி சரி. இந்த வழி என்ன வழிங்க? அந்த சைட்லேருந்து வருது? இது பள்ளப்பட்டி போகிற வழி. இது பள்ளப்பட்டிங்களா? கோயிலேருந்து இந்த பக்கம் போகிற வழிங்களா? பள்ளப்பட்டி போகிற வழி. சரி சரி. இது வந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழி, புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. சரி, ரெண்டுக்கும் இடம் மத்தியில் இது இருக்குது கோயிலுக்கு. நடுமத்தியில் இருக்குது. இப்போ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வந்தால் எவ்வளோ தூரத்தில் வரலாம் அந்த கோயிலுக்கு? நடந்து வர மாரி இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம். அங்கே புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நம்ம 3 ரோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி வர ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் திரும்பி ஒரு 150 மீட்டரில் வந்தால் கோயில் இருக்குது. சரி சரி சரி. அதனால தான் கேட்கலான்னு ஒரு இது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்களை கேட்டுட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு. நீ தாராளமாக கேளுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. சரி, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு இந்தமாரி யாராவது கூட்டு வந்துருக்கீங்களா கோயிலுக்கு? போக பேர் அதான் நான் முன்னாடி சொல்லலாம். சேலம், இருமலை, தாரமங்கலம், நங்கவள்ளி, ஜங்ஷனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வந்து நாங்கள் வர வச்சுருக்கோம். சரி சரி. எனக்கு வந்து பெத்த பிள்ளைக்கு ஒரு மாவட்டத்தை தான் நான் பிச்சை கேட்குறேம்மா. சரி சரி சரி. ரொம்ப நன்றி நீங்கள் அந்த விஷயம் சொன்னதுக்கு. நான் ஒரு 10 பேர்த்துக்கு இந்தமாரி சொல்கிறேன். சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. நம்ம கை விடுறதில்ல. இதுதான் அந்த இடத்துக்கு ஈஸியான ஒரு கணக்கு. ஓகே சரி. அவங்களுக்கு ஒரு மாவட்டத்தை சரி ஓகே. பாருங்கள், வேறு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க கோயிலுக்கு. அவங்க குறைய தீர்க்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயங்கள், வீட்டு பிரச்சனை, ஏகப்பட்ட கடன் பிரச்சனைலாம் வந்திருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிதுங்க. எனக்கு நடந்தது, அதனால் உங்களுக்கு கிடைக்கிது. மக்களும் வந்துட்டுருக்காங்க. நான் ஒன்றும் சும்மா வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக வரல, வந்துட்டுருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ஒரு 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 150 மீட்டருக்கு வந்தீங்கன்னா வர லெஃப்ட்டுங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கிட்ட போகிற வழிங்க, 3 ரோடு பள்ளப்பட்டிம்பாங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் அதிகமாக இருக்குங்க, கடைங்களாம். இந்த கடை வழியாக வரலாங்க. வந்தீங்கன்னா 150 மீட்டரில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குங்க. ரோட்டு மேலே தான் இருக்குது கோயில். பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஏங்க இந்த இடத்துல என்ன நீங்கள் சொல்கிறாங்க அந்தமாரி வாக்கு இந்த பேர் என்னென்ன சொல்லணும்? குடும்ப பிரச்சனை இல்லைங்க, எந்தனா நாளில் சொல்கிறாங்கன்னு கேட்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஏன்னா எப்போ வரணும்? சாயந்தரம் 6 மணி. சாயந்தரம் 6 மணி வரணுங்களா? 10-11 ஆயிடுது. 10-11 ஆகிடுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, இந்தமாரி அமாவாசை. சாயந்தரம் 6 மணிக்கு வரப்போ நைட்டு 10-11 மணி வரைக்கும். அது கூட்டம் வரதை பொறுத்து. சரி சரி, நன்றிங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ பயனுள்ளதாக இருக்கும், பாருங்கள். முடிஞ்சிருந்தால் இந்த வீடியோ நீங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி யாருக்கும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் வந்து கொஞ்சம் பலன் அடையிடுங்க. நான் அம்மாவோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க.